பிஜேபி தமிழ்நாட்டில் தாமரை மலரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை கூட தாங்கிட்டோம். சிஜேபி அப்படின்னு ஒண்ணு வர்றதுக்கு காரணமா வந்துட்டாங்களே இப்போ. அதுவும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்கள். இதுதான் எனக்கு ரொம்ப வலிக்குது, மன வேதனையா இருக்கு. இளைஞர்களை காக்ரோச் அப்படின்னு சொன்னது தப்பு அப்படின்னா, நான் இளைஞர்களை சொல்லல, படிச்சு வேலைக்கு போகாம சோசியல் மீடியால பார்த்துட்டு இருக்கிறவங்க, அது மாதிரி பொறுப்பில்லாம இருக்கிறவங்க அப்படின்னு சொல்றீங்களே. விஐபி வேலையில்லா பட்டதாரிகள் வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கிறதுக்கு காரணம் யாரு? எல்லா தகுதியும் திறமையும் இருந்து வேலை இல்லாம எல்லா பக்கம் சுத்துறாங்க. இன்டர்நெட்ல வந்து ஒரு கமெண்ட் சொல்றாங்க, அது தப்பு அப்படின்னு நீங்க சொல்றீங்க. எதிர்த்து கேட்கறது தப்பு அப்படின்னு சொன்னா, நீங்க அவங்க வந்து காக்ரோச் அப்படின்னு சொல்றீங்கன்னா, ஜனநாயக நாட்டுல யார் எந்த கருத்துக்கு வேணாலும் அவர்களோட சொந்த கருத்துக்களை சொல்லலாம். அப்படி ஒரு வேளை அவர் காக்ரோச் அப்படின்னு சொல்லியிருந்தால் தவறுதான். அது வேலையில்லா பட்டதாரி அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா, அந்த வேலையில்லா பட்டதாரி படிச்சு வெளியே வர்றாங்க, அவர்களுக்கு தகுந்த வேலையை உங்களால கொடுக்க முடியல அப்படின்னா, கொடுக்க முடியாதவங்க காக்ரோச்சா, இல்ல படிச்சு நல்ல தகுதியோட திறமையோட வந்து உட்காந்துக்கிறவன் காக்ரோச்சா? அப்போ ஒட்டுண்ணி இந்தியாவுக்கும் இல்ல ஒரு நாட்டுக்கும் யார்? அப்படி சொன்னவங்க தான் காக்ரோச். ஒருவேளை சூரியகாந்த் அவர்கள் சொல்லி இருந்தா அவரைத்தான் கேட்கணுமே தவிர, சிஜேபி அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு அப்படின்னு போய் அவரோட வெப்சைட் எல்லாம் நீங்க பிளாக் பண்ணிக்கிறீங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்பொழுது அரசியல் பாலிடிக்ஸ் அப்படின்னு தெளிவா தெரியுது. அந்த சிஜேபி அப்படின்னு சொல்றதுல காங்கிரஸ் அபிஷியல்ஸ் போய் சேர்றாங்க. எம்பி, எம்எல்ஏ, அது மட்டும் இல்லாம கிரிக்கெட் வீரர்ஸ் இதெல்லாமே போய் சேர்றாங்க. அப்படி அபிஷியலா இருக்கிறத போய் பேன் பண்ணதே தப்பு அப்படின்னு சொல்லலாம். நீங்க வந்து ஓப்பனா சொல்லிட்டு போய் இருக்கலாம், இப்படி காக்ரோச் அப்படின்னு சொன்னது தவறுதான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, இது அதோட முடிஞ்சிருக்கும். அதையும் தாண்டி போய் இப்போ சம்மந்தமே இல்லாம அந்த வெப்சைட்டை முடக்கந்தாகட்டும், சாதாரணமா வேடிக்கைக்கு ஒரு வெப்சைட் ஒன்று கிரியேட் பண்ணது உனி அடுத்தது கட்சியா போயிட்டு இருக்கு. இதெல்லாம் தேவையா? இப்படி போயிட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னாள் பிரசிடென்ட் ஏபிஜே அப்துல் கலாம் மிசல்மேன் அவர் என்ன சொன்னாரு? அதிக இளைஞர்கள் இருக்கிற இந்திய நாடு அந்த இளைஞர்களால் தான் வல்லரசு ஆகும் அப்படின்னு சொன்ன இந்த நாட்டுல காக்ரோச் அப்படின்னு ஒரு இளைஞர்களை வர்ணிச்சது எவ்வளவு வேதனையான செயல். இதற்கு இதுவரைக்கும் அந்த உச்ச நீதிமன்ற தலைவருக்கோ இல்ல அப்படி சொன்னவர்களுக்கோ யாரும் எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்லல. இளைஞர்களை நீங்க சொன்னது அப்படி தவறு, இல்ல ஒரு வேளை நீங்க ஏதாச்சும் வாய் தவறி வேற ஏதாவது கருத்து சொல்லி இருந்தா நீங்க அதுக்கு தெளிவுபடுத்துங்க அப்படின்னா சொல்லியிருக்கணும். அவர் தெளிவுபடுத்துறேன் அப்படிங்கிற பேர்ல நான் எல்லா இளைஞர்களையும் நான் சொல்லல, படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கிறவர்கள, அதுவும் இந்த சோசியல் மீடியால கருத்துக்கள் தெரிவிச்சிட்டு இருக்கிறவங்கள வெட்டியா இப்படி சுத்திட்டு இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னா அது என்ன வெட்டி? அதாவது படிக்காம அப்படிங்கிறது எனக்கு புரியல. இந்தியாவுல வந்து நிறைய பேர் படிச்சு முடிச்சுட்டு வேலையில்லா பட்டதாரி அப்படின்னு வேலையில்லாம சுத்திட்டு இருக்கும் பொழுது சோசியல் மீடியா இப்ப எல்லாமே நியூஸ் பேப்பர். இப்போ நடந்து போன இந்த எலெக்ஷன்ல கூட நிறைய ஓட் புழுகிறதுக்கு காரணம் டிவிக்கு யாரு? படிச்சு முடிச்ச பட்டதாரிகள். அவர்கள் பார்த்த ஐடி விங் வேலை. அதே மாதிரி இப்போ ஒரு பிரச்சாரம் கூட ஆன்லைன்ல மாறிடுச்சு. இப்படி காக்ரோச் அப்படின்னு சொன்னா இப்ப நான் காக்ரோச்சா? இது மாதிரிதான் எல்லா இளைஞர்களும் கேட்கறாங்க. இது யாருக்கெல்லாம் மைண்டுக்கு போய் டிஸ்டர்ப் பண்ணுதோ அவங்க எல்லாம் அந்த வெப்சைட்ல போய் சேர்றாங்க. அந்த வெப்சைட்ல திடீர்னு பார்த்தா காங்கிரஸ் பிஜேபியை விட மில்லியன் கணக்குல ஏறுது. உடனே எப்படி பிளாக் பண்ணியாச்சு, உனி அவன் ஒன்னரை வெப்சைட் கிரியேட் பண்ணுவாரு, உனி அப்பயே கிரியேட் பண்ண என்ன ஆகும்? இது மிகப்பெரிய பிரச்சனையா போகுமே தவிர இதற்கு சொல்யூஷன் என்ன? இப்ப நீங்க கொடுத்தது டிசிஷன். நான் இப்போ இதுக்கு சொல்யூஷன் வேணும். சொல்யூஷன் என்ன? சூரியகாந்த் அவர்கள் எந்த எண்ணத்துல விஐபி வேலையில்லாதவர்களையோ இல்ல இளைஞர்களையோ காக்ரோச் அப்படின்னு சொன்னாருன்னா அதற்கு கண்டிப்பா ஒரு வருத்தம் தெரிவிக்கணும், அதுக்கு மன்னிப்பு கேட்டுத்தான் ஆகணும். அதே மாதிரி விஐபி அப்படின்னு இருக்கிறதுக்கு படிச்ச ஒரு இளைஞன் இல்ல படிச்ச ஒரு பட்டதாரி இளைஞன் இளைஞி யாராக இருந்தாலும் வேலை கொடுக்க முடியல, அதுக்கு நீங்க தலை குனிஞ்சுதான் ஆகணும், அது யாராக இருந்தாலும் சரி. இது உங்கள் கடைசி தீக்குச்சி மனோஜ் காளிமுத்து.